ஆமா. நீ வந்து பச்சையா நடிக்கிற. நீ வெளிய போய் பாரு. உனக்கு வந்து தெரியும். நீ பயங்கரமா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரம்யாவுக்கும், சாண்ட்ராக்கும் இடையில ஒரு வாக்குவாதம். ஒரு செம சண்டை. ஸோ, அதில வந்து சாண்ட்ரா வந்து பயங்கரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹவுஸ் டூர் மாரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காலையிலே ப்ரோமோல பார்த்தோம்ல. என்ன வந்து பாம்புன்னு சொல்லியிருக்காங்க. இவ தான் வந்து அனகொண்டா. நான் பாம்புன்னா இவ அனகொண்டா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ரம்யா, சாண்ட்ராவ. ஸோ, இப்போ வந்து அந்த விஷயத்த தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது நீ வந்து என்கிட்ட எதுக்காக எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ வந்து எதுக்காக என் டைரக்ட்டா சொல்லாம, இங்க பாரு நான் வந்து உன்கிட்ட வந்து ஒழுங்கா பழகாம, வேற வாரத்தில எப்பயாவது நீ பின்னாடி பேசியிருந்தேன்னா, நான் வந்து கண்டுக்க கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா, எந்த வாரம் உன்ன வந்து நான் ரொம்ப பாதுகாத்து, யாருமே பேசாம உன் கூட இருந்தப்போ, நான் மட்டும் தான் உன் கூட சாப்பாடு குடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு வாரத்தில வந்து நீ என்கிட்ட வந்து அந்த மாரி நல்லா இருந்துட்டு, பின்னாடி போய் பாருகிட்ட வந்து பாம்பு அவ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்க. அத வந்து நீ என்கிட்ட டைரக்ட்டா சொல்ல வேண்டியது தானே! எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அப்போ அதனால அந்த மாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க, அந்த இடத்துல வந்து செம்மையா காண்டாகுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நான் எப்பயுமே யாரையுமே பெருசா நம்ப மாட்டேன். இந்த வீட்லருந்து நான் வெளிய போனா, கான்டாக்ட் பண்ணக்கூடிய 2டே பெர்சன் அப்படின்னா, அது விக்ரம், சபரியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோனே இன்னும் காண்டாயிட்டாங்க. எப்பா என்னம்மா நெனச்சிட்டு இருக்க நீ? நீ சபரிய என்ன பண்ணன்னு ஞாபகம் இருக்கா? அந்த பிரஷ் மேட்டர்ல வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், விக்ரம் அதே பிரஷ் மேட்டர்ல என்னென்ன பேசின நீ பின்னாடி விக்ரம லைஃப்லயே வந்து நான் பேசவே கூடாதுன்னு நெனைக்கக்கூடிய ஒரு பெர்சன்ல விக்ரம் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கார் அப்படிங்கிற மாரி சொன்னேன். இப்போ வந்து அவங்க கூட வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப எதுதான் உண்ம? நீ எதுக்கு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? யார் பாம்பு இங்க? அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்க, நான் நடிக்கிறேன்னே வச்சுக்கோ. ஆனா நான் இப்பயும் சொல்றேன், நான் உன்ன நம்பவே மாட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து ரம்யாவ பார்த்து சொல்ல, அவங்களுக்கு வந்து செமையா கோவம் வந்துருச்சு. வெளிய போய் பாரு நீ என்ன நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. பயங்கரமா நடிக்கிற அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பயங்கரமா வந்து கத்திட்டு இருந்தாங்க. இந்த மாரி பின்னாடி விக்ரம் பத்தி அவ்ளோ பேசிட்டு, இப்போ வந்து காரி துப்புற மாரி முன்னாடி வந்து நார்மலா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து அ சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. அதேமாரி கனிகிட்டயும், விக்ரம்கிட்டயும் தான் வந்து நான் ஜென்மத்துக்கும் பேசவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டு, இப்ப அவங்க கிட்ட தான் ரொம்ப வந்து கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் எப்படி முடியுது அப்படிங்கிற மாரி வந்து இப்போ வந்து அவங்க கேட்க, அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. உள்ள போய் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரம்யா. ஸோ வெளிய வந்து விக்ரம் கிட்ட வந்து திரும்பவும் வந்து சாண்ட்ரா வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கு விக்ரம் வந்து "விடுங்க நம்மள உடைப்பாங்கன்னு தெரியும்ல, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து நடந்தது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.